திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் ஞானக்கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நிச்சயம் உங்கள் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்கிற நேர்மறை எண்ணத்தோடு இன்றைய பதிவை தொடங்குவோம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் குணமே தனி. மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உங்களை சொல்லவா வேண்டும்? முயற்சிக்கு திரிகோணமானவர்கள் நீங்கள். மற்றவர்கள் இதை நம்மால் முடியாது, ரொம்ப கஷ்டம் என்று ஒதுக்கி வைத்த காரியத்தை கூட மிக அழகாக திட்டம் தீட்டி விடாமுயற்சியோடு இறங்கி அந்த காரியத்தில் வெற்றியடையக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். உங்கள் வெள்ளை மனசுதான் உங்களுக்கு பெரிய பலமே. அதே சமயம் சில நேரங்களில் பலவீனமும் கூட. ஏனென்றால் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்பிவிடுவீர்கள். உங்களிடம் இருக்கும் அந்த ஒரு அற்புதமான குணம் என்னவென்றால் தான் மட்டும் நல்லா இருக்கணும் என்று நினைக்காமல் தன்னை சுற்றியிருப்பவர்கள், உற்றார் உறவினர்கள் என எல்லோருமே நல்லா இருக்கணும் என்கிற அந்த பொதுநல குணத்தோடு வாழ்வதுதான் உங்களை உயர்த்தப் போகிறது. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனராசிக்காரர்களுக்கான ஒரு பொற்கால பதிவுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களில் சுகம்போகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் கிரகப்பெயர்ச்சியால் மிதுனராசிக்கு ஏற்பட போகும் பிரம்மாண்ட மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி தரும் மாற்றங்கள். சுக்கிர பகவானின் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாயங்களை செய்ய போகிறது தெரியுமா? சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை தேடி தரப்போகுதுங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகிறது. மிதுனராசிக்காரங்க இயல்பிலேயே புத்திசாலிகள். எதற்கும் பதட்டப்படாமல், கோபத்தை வெளியே காட்டாமல் அறிவாற்றலோடு செயல்படுபவர்கள். உண்மை பேசும் குணமும் நேர்மையான ஒழுக்கமும் கொண்ட உங்களை இந்த உலகம் இப்போது உற்று நோக்கப் போகிறது. உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ஞானத்தை வெளிக்கொண்டு வர தயாரா? உங்களிடம் திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக விடாமுயற்சியும் இருக்கிறது. இப்போது சனி பகவானுடன் சுக்கிரன் இணையப் போகிறார். இதுநாள் வரை சனி தோஷத்தால் அல்லது ஏழரை சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு மருந்தாக அமையப் போகிறது. இது உங்களுக்கு மிகச்சரியான யோகமான நேரம். சுக்கிரன் இப்போது கேந்திர யோகத்தில், அதாவது 10ஆம் இடத்தில் அமர்கிறார். இது ஒரு மிகச்சிறப்பான கிரக அமைப்பு. 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்வதால் உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்போது உங்களை காப்பாற்றப் போகிறது. சுக்கிரன் ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் என்பதால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஒளித்து வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் இப்போது நிறைவேறியே தீரும். கடந்த கால கஷ்டங்களுக்கு விடை கொடுங்கள். கடந்த 2 மாதங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எத்தனை தெரியுமா? மிதுனராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களில் பொருளாதார நெருக்கடி, இடப்பிரச்சனைகள், வண்டி வாகன செலவுகள் என பல சவால்களை சந்தித்திருப்பீர்கள். உடல் உபாதைகள் வாட்டியிருக்கலாம். குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் வந்திருக்கலாம். சிலருக்கு தாயார் அல்லது மாமனாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். எதிரிகளால் தொல்லைகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். இனி வரும் காலங்களில் இந்த அத்தனை பிரச்சனைகளும் காணல் நீராக கரைந்து போகப் போகிறது. சுக்கிரன் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருப்பதால் சிறு மருத்துவ செலவுகள் வரலாம். ஆனால் சனி பகவானுடன் இணைவதால் எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி எறியும் மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் இப்போது புதனை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய நேரம் இது. நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று விரிவாக பார்ப்போம். மிருகசீரிஷம் நட்சத்திரம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்கள் துணிச்சலுக்கு கிடைக்கப் போகும் பரிசு என்ன தெரியுமா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள். குறிப்பாக நெருப்பு சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள், கமிஷன் வியாபாரம் செய்வதற்கு இது ஒரு பொற்காலம். சொத்து சேர்க்கை. உங்களுக்கு புதிய இடம், பூமி, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். வெற்றி. இதுவரை தொழில் லாபத்தில் இருந்த தொய்வு நீங்கி பெரிய வெற்றி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையுடன் சுபகாரியம் கைகூடும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் உங்களை தேடி வரும் காலம் இது என்பது தெரியுமா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இனி வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்ய போகிறார்கள்.
பொருளாதாரம், காசு, பணம் சரளமாக புழங்கும். பொருளாதார நிலை வியக்கத்தக்க வகையில் மேம்படும். கௌரவம், இதுநாள் வரை உங்களை மதிக்காத சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வருவார்கள். வேலை வாய்ப்பு, நீங்கள் அரசு துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்கள் பொறுமைக்கு கிடைக்கப் போகும் பலன் என்ன தெரியுமா? புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே அமைதியானவர்கள், எதையும் அனுசரித்து போகும் குணம் உடையவர்கள். மகிழ்ச்சி, குரு பகவான் புதனை பார்ப்பதால் உங்களுக்கு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது. குழந்தை பாக்கியம், நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகும் அற்புதமான காலம் இது. குடும்ப அமைதி, குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை நிலவும். தொழில் மற்றும் வேலையில் உங்கள் செல்வாக்கு உயரும். தற்போதைய கிரக நிலையும் உங்கள் வாழ்க்கையும் மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு இப்போது கிரகங்கள் எப்படி அணிவகுத்து நிற்கின்றன என்று கவனித்தீர்களா? ஜோதிட ரீதியாக பார்த்தால் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து ஆசி வழங்குகிறார். தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்துள்ளனர். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் புதன், சனி மற்றும் ராகு பகவான்கள் உள்ளனர். இந்த கிரக அமைப்புகள் உங்கள் கனவுகளை நனவாக்கப் போகின்றன. குறிப்பாக படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய வேலை தேடி வரும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைத்திருக்கும். உணர்ச்சிகரமான மாற்றம், உறவுகளின் புரிதல். என்னம்மா, நீங்கள் நல்லது நடக்கும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கை இன்னும் கஷ்டத்தில் தானே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் மனக்குமுறல் எனக்கு புரிகிறது. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரை துன்பத்தின் அளவு அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலம் இன்பம் மட்டுமே தரக்கூடியதாக அமையும். பெற்றோர்களின் அன்பு உங்களுக்கு எப்படி மாறப்போகிறது தெரியுமா? இதுவரை உங்கள் பெத்த தாய் தந்தையர் கூட உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உன்னை போன்ற ஒரு பிள்ளையை பெற நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று அவர்கள் பெருமைப்படும் அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரும். வெற்றிக்கான எளிய பரிகாரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் காணல் நீராக கரைய என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஜோதிட பலன்கள் ஒரு புறம் இருந்தாலும் இறைவனின் அருள் நமக்கு மிக முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த பரிகாரம் இதோ. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். முருகப்பெருமானுக்கு 6 நெய்விளக்குகள் ஏற்றி வழிபடவும். உங்களுடைய மனக்குறைகள், தடைகள் அனைத்தையும் அந்த கந்தனிடம் சொல்லி முறையிடுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் அனைத்தும் விலகி போகும். முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறும். நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். மிதுன ராசி நேயர்களை, இந்த சுக்கிர பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.